இதனால்தான் சாமியாடுகிறார்களா? உறைய வைக்கும் உண்மை. இந்துக்களில் பெரும்பாலானோர் கோயிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். அதில் குறிப்பாக ஒரு சிலர் பெரிய பெரிய திருவிழாக்கள் செல்லும் போது மட்டும் உடலில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு சாமியாடுவார்கள். ஏன் இந்த திடீர் மாற்றம் ஏற்படுகிறது? சாமியாடி விட்டு கேட்டால் அவர்களுக்கு ஏதும் தெரியாது என சொல்லுவார்கள். இதற்கு சாமியே அவர்கள் மீது வந்து ஆடுவதாக பக்தர்கள் தெரிவிப்பார்கள். ஆனால் அங்கிருக்கும் பல பேர் சாமி வந்து ஆடுவார்கள். அப்படியெனில் அவர்கள் அனைவரின் மீதும் சாமி வந்து இறங்குமா என்ற கேள்வி எழும். ஏன் அவர்கள் சாமி வந்தது போன்று ஆடுகிறார்கள் என்று நாம் என்றாவது யோசித்திருப்போமா? திருவிழாக்களில் பொதுவாக பால் குடம் எடுப்பது, தீச்சட்டி எடுப்பது ஆகிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் சாமி வந்து ஆடுவார்கள். உண்மையாகவே சாமி வந்துதான் ஆடுகிறார்களா? சாமி வந்து ஆடுவது உண்மையா பொய்யா? நாம் கோயிலில் சாமி வந்து ஆடுவார்கள். சாமி வந்து ஆடுபவர்கள் பெரும்பாலும் பெண்களாகவே இருப்பார்கள். தெய்வத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்ட பெண்கள் மற்றும் உணர்வு பூர்வமான பெண்கள் கோயிலுக்கு செல்லும் போது கோயில் சூழல் மற்றும் இசையால் அவர்களின் நரம்புகள் தூண்டப்படுகின்றன. இதனால்தான் அவர்கள் சாமி வந்தது போல் ஆடுகிறார்கள். இந்த சாமி ஆடுவது நரம்புகளின் உணர்வு பூர்வமான தூண்டுதலால் நிகழ்கிறது என்று ஆய்வுகளில் கூறப்படுகிறது. சாமி வந்து ஆடுவது உணர்வுகளின் வெளிப்பாடு என்றும் அது நரம்பு சம்பந்தப்பட்ட தூண்டுதல் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை அறியாமல் ஒரு உணர்வின் வெளிப்பாடுதான் சாமி வந்து ஆடுவது. சாமி வந்து ஆடுபவர்களுக்கு எல்லா இடங்களிலும் சுவாமி வருவதில்லை. நம் வீட்டிலும் தான் சாமி கும்பிடுகின்றோம். ஏன் வீட்டில் சாமி வருவதில்லை? காரணம், நாம் திருவிழாவில் செண்டை, மேளம், உடுக்கு, சப்தம் என உணர்ச்சி வசப்படக்கூடிய சில விஷயங்கள் சப்தம் காரணமாக இந்த சாமி ஆடுகின்றனர். கோயிலில் உடுக்கை, மத்தளம் போன்ற இசையால் நரம்புகள் தூண்டப்பட்டு சாமி வந்தது போல் ஆடுகிறார்கள். அந்த இசையிலிருந்து வரும் ஒளியின் அதிர்வெண்ணும் சாமி வந்து ஆடுபவர்களின் ஆழ்மன அலைகளின் அதிர்வெண்ணும் ஒன்று சேரும் போது அவர்களையே மறந்து ஆடுகிறார்கள். இசையின் வேகம் அதிகமாகும் போது சாமி ஆடுபவர்களின் ஆட்டமும் வேகமாகிறது. அது மட்டுமின்றி அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லும் அருள்வாக்குகள் எல்லாம் அவர்களின் ஆழ்மனதில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகளாகும். இதில் எந்த சாமியும் வந்து அவர்கள் மனதில் வந்து அருள்வாக்கு சொல்வதில்லை. எனவே உளவியல் ரீதியாக நாம் பார்க்க போனால் இசையின் வேகத்தின் வெளிப்பாடே சாமியாட்டத்தின் உச்சமாகும். ஒரு சிலர் இந்த இசை ஒலிக்கும் போது தன் உடலை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அவர்கள் என்ன ஆனாலும் சாமி ஆடுவது போன்ற விஷயங்களை செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் ஒரு ஆட்டம் ஆடிவிட்டுத்தான் நிற்பார்கள். இருந்த போதிலும் ஒரு சிலர் மட்டும் சாமி ஆடும்போது முன்பின் தெரியாத ஒருவரை பார்த்தவுடன் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை சாமியாடிக்கொண்டே சொல்லிவிடுவார்கள். அது ஆச்சரியம் தரும் விஷயமாகவே இருக்கும். எதுவாகினும் கோவில் திருவிழாவில் செண்டை, மேளம், தாரை, தப்பட்டை, உடுக்கு சத்தம் அடிக்கும் போது சாமியாடுவது இன்றல்ல, பல 100 ஆண்டுகள் முன்பே இருந்ததாகவும் இது என்றும் மாறாது என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சாமி ஆடப்படுவது நம்பிக்கையை பொறுத்து நம்பப்படுகின்றது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.